வணக்கம் மங்களே, வெல்கம் டு கீரி பலத்தால். எது விஜய் பாருது எவிக்டடா என்னடா சொல்ற கீரியம்னு சொல்லிட்டு நம்மளோட தம்ப்லைன் டைட்டில பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட ரொம்ப அதிர்ச்சியோட பல பேர் சந்தோஷத்தோட வரீங்க. அது உண்மையா பொய்யா என்ன ஏது அப்படிங்கிறலாம் நம்ம வந்து இந்த வீடியோ சொல்ல போறோம். அதனால வந்துட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வரும்போது லைக் பண்ணிக்கோங்க, ஒரு 50-60 லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? அதெல்லாம் எல்லாம் நல்லதுக்கு தான். ஸோ என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்த்துருமா. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் யாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லைவ்ல வந்து கேட்டீங்க. ப்ரோ எவிக்ஷன் அப்டேட் என்னாச்சு, யாரு போவா, இவா கண்டிப்பா அரோரா தான் போகணும், கண்டிப்பா இவங்க தான் போகணும், கண்டிப்பா ரம்யா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால இந்த வீடியோல என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா நாளைக்கு தான் டீட்டெயில்டா தெரியும். இருந்தாலுமே இவங்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்லிடுறேன். பார்வதி போவாங்களா மாட்டாங்களா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கா பாக்குறீங்க கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வாரம் டிஆர்பி லோவாக தான் ஆக்சுவலாக இருக்குது. ஏன்னா இந்த வாரம் பெருசாக கண்டென்ட் கிடையாது, ஓகேவா? பெரிய கண்டென்ட் கிடையாது. பார்வதிக்கு அடிப்பட்ட ஒரே ஒரு கண்டென்ட் தான். ஸோ அதை வச்சுட்டு சபரிக்கு வந்து ரெட் கார்டுன்னு கத்திரி கிடக்குறானுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அட் இந்த பக்கம் விஜய் பாரு போவாங்களா மாட்டாங்களா? ஏன் இந்த வாரம் டிஆர்பி லோவாக இருக்கல, ஒரு 2 பேர் டபுள் எக்ஸ்ன்னு சொல்ல 2 பேர்ல ஒரு ஆளை தூக்குனா டிஆர்பி பயங்கரமா ஏறும், டாக் ஆஃப் த டவுனா கொஞ்சம் மாறும். அப்படிங்கிற பட்சத்தில் 1% ஒரே 1% விஜய் பார்வதியை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து 1% தான், 100%ல 1% தான். அப்புறம் எதுக்கு அதை தம்ப்லைன்ல வச்சுன்னா அப்பதானே ஆர்வத்தில் உள்ள வரீங்க. சும்மா ஒரு சின்ன ட்ரிக், வேற ஒன்றும் கிடையாது. இது ஏமாற்ற வேலையெல்லாம் கிடையாது. உள்ள வரணும், என்ன நம்ம சொல்றோங்கிறது உங்களுக்கு புரியணும் தெரியணும், அதுக்கு தான் அப்படி. அதனால தான் இதை வச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. அதனால பார்வதி மேக்சிமம் சேவ் தான், ஓகேவா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் யாரு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா. ஏன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கடந்த வாரங்களில் எவிக்ட் ஆகி போனவங்கலாம் பாருங்களேன். பிரவீன்ராஜ் கேப்டனாக நெக்ஸ்ட் வீக் செலக்ட் ஆகிருந்தார் கேப்டன்சி டாஸ்க்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு. அதுக்கு முன்னாடி துஷார், அதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆன எல்லா ஒரு மூணு பேர் இதே மாதிரி தான். அடுத்தடுத்த வாரங்கள் வந்து கேப்டன்சி செலக்ட் ஆனவங்க தான் இந்த வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்க. இன்க்ளூடிங் கலையுமே அப்படிதான். என்எஃப்பி பாஸ் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கினாலும் இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரூட் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுற, பிக் பாஸ் டீம் ஃபாலோ பண்ணுற இந்த ரூட்டு வழியாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம சுபிக்ஷா இந்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. அதே மாதிரி ரம்யா, ஜோ அண்ட் அரோரா. என்னடா எல்லாரையும் சொல்ற வரிசையா ஒருத்தர் சொல்லணும்னா, இதெல்லாம் வந்துட்டு என்னோட ப்ரிடிக்ஷன்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணியும் விஜய் தூக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஃபைனல் கன்க்ளூஷன் இந்த வீடியோ சொல்லிடுறேன். யார் அந்த ஒரு ஆளை தூக்கலாம் நான் கன்க்ளூஷன் கொடுத்துட்றேன், கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். ஸோ அரோரா ரம்யா அப்படின்னு பார்க்கும்போது அரோரா அந்த கேம் வந்து இந்த வீக் சூப்பராக ஆடிட்டாங்க. நிறைய ஓட்ஸும் வந்துருக்கு, நிறைய வேற ஃபேண்டம்லாம் வந்துட்டு அரோராக்கு ஓட்டு போட்டிருக்கு. அது வந்துட்டு ட்விட்டரில் பார்க்க முடியுது, அண்ட் யூடியூப்லேயும் சில இடங்கள்லையும் அரோராக்கான சப்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் இந்த வாரம் அரோரா ஆல்மோஸ்ட் சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ ரம்யாவா சுபிக்ஷாவா இந்த 2 பேருக்குள்ள தான் போட்டியே. ஒன்று டிஆர்பி நிறைய வேணும், இந்த ஒரு பொண்ணு சுபிக்ஷா ஒன்று தூக்குனா எப்படி ரம்யா வச்சு தூக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்துட்டு நிறையா வரும், ஓகேவா? ஸோ விஜய் டிவி இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற டாக் அவங்களுக்கு ரொம்ப வரும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சுபிக்ஷா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. அப்படி இல்லை நியாயமா ஓகே, இந்த ரம்யா வேஸ்ட் பீஸாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, ஒன்றுமே பண்ண மாட்டேது, எக்ஸ்ட்ரா 2 வாரமும் கொடுத்தாச்சு. அரோராக்கும் ரம்யாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொடுத்தோம். அரோரா அதை யூஸ் பண்ணி இந்த டாஸ்க்கை சூப்பராக விளாண்டாங்க, கண்டென்ட்டும் தேவையான இடங்களில் கொடுத்துருக்காங்க, நிறையா பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் டிவி அரோராவை சேவ் பண்ணிட்டு சுபிக்ஷாவும் சரி தேவைப்படும், இந்த பொண்ணு அங்கங்கே கண்டென்ட் கொடுக்குது, பேசுது, வியானோட சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணாலும் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு ரம்யாவை தூக்கலாம். ஸோ லாஸ்ட்டு 2 தான், ஒன்று சுபிக்ஷா ஆர் ரம்யா. இந்த 2 பேர் போனாலும் நல்லா இருக்கும். பட் என்னோட பர்சனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரம்யா ஜோ இல்லை போனால் 100% ஒர்த்தாக இருக்கும் இந்த வீக் எவிக்ஷன். அதை தாண்டி நீங்கள் சுபிக்ஷா அனுப்புகிறதோ இல்லை வந்துட்டு அரோரா அனுப்புகிறதோ நாட் ஃபேர்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா ரம்யா ஜோ கடந்த கிட்டத்தட்ட 39 நாள் ஆகுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து. அவங்க கண்டென்ட் கொடுத்தது இல்லை நியாயமாக எங்கேயாச்சும் பேசுனது, ஒரு டாஸ்கில் நல்லா எல்லாரும் ரசிக்கும்படி பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் தான் இருக்கும், ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல கெமி அழகாக எஸ்கேப் ஆகிட்டு வராங்க. கெமிக்கு யார் ஓட்டு போகிறான்னு தெரில. கெமியை ஏன் இந்த வீடு சேவ் பண்ணு, பிக் பாஸ் டீம் எதுக்கு சேவ் பண்ணி வைக்கிறான்னு தெரில. சேனல் ப்ராடக்ட்னா அதுக்கு நீ இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஃபார் த ஃபஸ்ட்டு வீக்
நம்மளோட திவாரோட சண்டை போட்டதான், என் வயிற்ற பார்த்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிச்ச அந்த ஒரே ஒரு சண்டை தான். அதுக்கப்புறம் கெமி நெவர் டாக் வித் அதர்ஸ், எங்கேயுமே ஒரு ஃபைட் பண்ண மாதிரி பார்க்கல, ஒரு ஃபைட்டுகளில் பாயிண்ட் வச்ச மாதிரி நான் பார்க்கல, பெருசாக இன்வால்வ்மெண்ட் இருந்த மாதிரி நான் பார்க்கல. எனக்கு சுத்தமாக புரியல கெமி எந்த அளவுக்கு வந்துட்டு டிசர்வ் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு தெரில. ஸோ இது கொஞ்சம் பிக் பாஸ் டீம் கவனிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ட் கொடுத்தாலாச்சும் நல்லாயிருக்கும். பட் ஆக்சுவலாக கெமி தான் இந்த வாரம் போகணும், கெமி ரம்யா தான் போகணும். ஒன்றுமே பண்ணி நாங்கள் பெருசாக பார்க்க கிடையாது. ஸோ அதுதான் எனக்கு வந்துட்டு தோன்ற ஒரு விஷயம். ஐ மீன் உங்களுக்கும் அதான் தோணுன்னு நினைக்கிறேன். என்னோட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா, அண்டர்ஸ்டூட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வருவீங்க அதே பாயிண்ட்டுக்கு. ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நீ சொல்கிறதெல்லாம் கிடையாது, இவங்க தான் வெளில போகணும் இந்த வீக் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறீங்க, ஏன் இந்த ரீசன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. அப்புறம் நம்மளோட லைவ் வந்துட்டு ஈவினிங் இருக்க போது நான் வந்துட்டு இப்போ ஆர்மி ஸ்பேஸ் பிரதீப் சபரி ஆர்மி ஸ்பேஸ் போட போகிறேன். அதனால் மதிய லைவ் இருக்காது. ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அப்டேட்டாக சூப்பரான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ரிப்ளேட்டட் பாபி சி யூ அகைன்.